ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ப்ரோமோவில் இந்த விஷயத்த நோட் பண்ணிங்களாங்க? நான் நோட் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங்காக சும்மா ஒரு தடவை ப்ரோமோ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அதையே நான் நோட் பண்ணேன். ஸோ சாரிங்க. ஸோ நான் நோட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம காவேரி பேசிகிட்டு இருக்கும்போது பேக் சைடில் பலூனில் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்தது. உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க, என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணிங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய தாட் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சீனை மாற்றி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல இப்போ இருக்குது அந்த பலூன் சீனு. அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் கால் பண்ணுவாங்க இல்லையா காவேரி, அப்போ அந்த பலூன் சீன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீனில் அந்த பலூன் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ அவங்க அம்மா கோச்சிட்டு போயிடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் விஜய் கால் பண்ணி அங்கே வந்து கூப்பிட்றாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் அம்மா தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த விஷயம்லாம் அப்போ தான் கன்வே பண்ணுறாங்க. கன்வே பண்ணும்போது எப்படி பின்னாடி பேக்ரவுண்டில் பலூன் வந்து சாரிங்கிற மாதிரி எழுதியிருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் விஜயும் கவரி போயிட்டு அம்மா சாரதாம்மா கூட்டினதுக்கப்புறம் தான் சாரதா அம்மா பண்ணுறாங்களோ இல்லையோ விஜய் இதை பண்ணுவார். சாரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே எழுதி ஓட்டுவார். பிகாஸ் அவங்க அம்மா வந்து அவங்கள ஹார்ஷாக திட்டாங்க, அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்ன தான் வந்து பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி பேசுறது தப்பு தான். அவங்களோட கேரக்டர் வந்து தப்பாக பேசுகிறது. ஸோ அது விஷயம் கேள்விப்படும்போது அம்மாவே இந்த அளவுக்கு இறங்குறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, அது விஜய் கூட அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவர் காவேரி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிக்கும் போது காவேரி அம்மா பண்ணதும் சரி, விஜய் பண்ணதும் சரி தப்பு தான். அந்த பையன் சொல்ல மாட்டார்னு நினச்சாங்க, பட் சொல்லிட்டாரு. அதுதான் வந்து ட்ராக்கு. இங்கே வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் அந்த பாண்டை ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு ட்ராக் கொண்டதுக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த சாரி பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா கூட்டினதுக்கப்புறம் தான் அந்த பலூன் வந்து ஒட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்டில் ஸ்க்ரீனில் தெரியணும். சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது தான் அந்த இடத்துல அந்த மாப்பிள்ளை ரிவீல் பண்ணிட்டாருங்கிறது தெரிய வருது. அதுக்கு முன்னாடியே எப்படி அந்த இடத்துல பேக்ரவுண்டில் பலூன் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி. பட் அது எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து காவேரி கிட்ட சாரி கேட்கறதுக்காக அந்த பலூன் ஒட்டியிருக்காங்க, சாரி பலூன் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ வந்துட்டு ப்ரொமோவில் கொஞ்சம் ராங் கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட எப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சாரிங்கிறது இதுக்காக தானே, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதோ ரீசனுக்காக ஒட்டியிருக்காங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.